இந்த நாளின் வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். சங்கீதம் 56 அதிகாரம் 4 தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தைகளை புகழ்வேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? ஆனால் வேதம் அழகாக சொல்கிறது, உங்களுக்கு விரோதமான குறி சொல்கிறதும் இல்லை, உங்களுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. நீங்கள் அவருடைய கண்ணின் மணி போல இருக்கிறீர்கள். ஆகவே தான் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று பல சூழ்நிலைகள் மத்தியில், எதிர்ப்புகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தேவனை நான் முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழ்வேன். அவருடைய வார்த்தைகள் மேலே நம்பிக்கை வைங்க. அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் என் கண்ணின் மணி என்று சொல்லுகிறார். நான் உன்னை விசேஷித்துடன் நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை முன்னிட்டு அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து தைரியமாக சொல்லலாம், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் என்னை ஜெயிக்க முடியாது. நான் ஜெய கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிறவன், ஜெய கிறிஸ்துவை எனக்கு துணையாக கொண்டிருக்கிறவன். என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆகவே ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாங்களும் சொல்லுகிறோம், உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் நம்பிக்கை நீர் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள். காட் பிளஸ்.